பனையில் குட்டை ரகம் கண்டுபிடிக்க தீவிர ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம், கற்பக விருட்சம் செயற்கை விருட்சமாக மாறிவிடுமோ என்ற அச்சம் மறுபக்கம். பனையின் ஆயுட்காலத்தை குறைக்க நடக்கும் ஆராய்ச்சிகளை கைவிட வேண்டும் என்று பனை ஆர்வலர் குகன்மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். பனையை கன்றுகளாக வளர்த்து நாடு முழுவதும் பரவலாக்கம் செய்து வரும் குகன்மூர்த்தியுடன் நமது சிவகங்கை செய்தியாளர் பாஸ்கரவேலு நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். கற்பக விருட்சமாக போற்றப்படக்கூடிய பனை மரத்தை வருடமூறும் விதைக்கிறதுக்கு நாற்றங்கால் முறையை பயன்படுத்தி ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறாரு இப்போ சிவகங்கையை சேர்ந்த குகன்மூர்த்தி. அவருடைய நம்ம சில கேள்விகளை முன்வைப்போம். இப்போ சமீபத்தில் மரபணு மாற்றங்கள் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இப்போ பனை மரத்தினுடைய மரபணுவை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 150 வருஷம் வளரக்கூடிய ஒரு பனை மரத்தை அதனுடைய மரபணு கண்டுபிடிச்சதுனால என்ன விளைவுக்கூடிய சாதக பாதங்கள் என்ன? நீங்கள் 150 வருஷம் பனைன்னு சொன்னதுனால சொல்ல வர்றேன். நான் உண்மையிலேயே 100 வருடத்திற்கு மேலே உள்ள பனைகளை நேரடியாக பார்த்துருக்கேன். எங்கே அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் மம்சாபுரம்னு இருக்குது. ரொம்ப பழமையான அந்த தென்மேற்கு வெஸ்டர்ன் காட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற 120 வருஷ பனைகள்லாம் நிறையா பார்த்துருக்கேன். இப்போ இந்த டிஎன்ஏ தொகுப்பை கண்டுபிடிச்சிருக்கதா மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அதில் சில செய்திகள்லாம் அந்த ஜீன் தொகுப்பை மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஜீன் தொகுப்பு இருக்குது. அந்த ஜீன் தொகுப்புகளை அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிர்வகிக்கிறதுக்கு இன்னொரு இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாக இருக்குது. நம்மளுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த டிஎன்ஏ தொகுப்பு சீக்வன்ஸை பனை மரத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கோகனட் பாம் இருக்குது, அதாவது தென்னை மரங்கள் இருக்குது. தென்னை மரங்களுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அரசாங்கம் பனை வாரி அமைச்சிருக்கிற மாதிரி தென்னை மரங்களுக்கும் ஆராய்ச்சி மையங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 15க்கும் மேற்பட்ட வெரைட்டியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் என்னென்னா, டுவார்ஃப் வெரைட்டி, ட்ராட் ரெசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா, தென்னை மரங்கள் குட்டை மரங்கள் அப்படி கண்டுபிடிச்சி கையில் கொடுக்கும்போது நோய்களையும் சேர்த்து கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது தென்னை மரங்களை போல் இது நாட்டு மரங்களை நம்ம தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு வருது. ஆராய்ச்சி மையங்கள் குட்டை ரகம் பண்ணுறோம், சீக்கிரம் காய்ப்புக்கு வர்ற மரம் பண்ணுறோம், இது தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த நாட்டு பனை மரங்கள் 120 வருஷம் வரைக்கும் வாழுது. தென்னை மரம் எப்படி இருக்குது, 3 வருஷத்தில் காய்ப்புக்கு வருது, 30 வருஷத்தில் உயிர் விட்டுருது. அப்போ பனை மரங்களை காக்கணும்னா நீங்கள் பாசிட்டிவாக இந்த டிஎன்ஏ வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ மரபணு கண்டுபிடிக்கிறதுனால பனை மரத்துலேருந்து ஒரு 32,000 புரதக்கள்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இது மூலமாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய வழியையும் கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒரு நல்ல விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நல்ல விஷயங்கள் இருந்தால் நம்ம தெளிவுபடுத்துங்கன்னு தான் சொல்கிறோம். நல்ல விஷயங்கள் இருந்தால் நம்மளோட சந்தோஷப்படுறது யாராக இருக்கும்? கற்பக விருட்சமாக போற்றப்படக்கூடிய பனை மரத்தை வருடமூறும் விதைக்கிறதுக்கு நாற்றங்கால் முறையை பயன்படுத்தி ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறாரு இப்போ சிவகங்கையை சேர்ந்த குகன்மூர்த்தி. அவருடைய நம்ம சில கேள்விகளை முன்வைப்போம். இப்போ சமீபத்தில் மரபணு மாற்றங்கள் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இப்போ பனை மரத்தினுடைய மரபணுவை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 150 வருஷம் வளரக்கூடிய ஒரு பனை மரத்தை அதனுடைய மரபணு கண்டுபிடிச்சதுனால என்ன விளைவுக்கூடிய சாதக பாதங்கள் என்ன? நீங்கள் 150 வருஷம் பனைன்னு சொன்னதுனால சொல்ல வர்றேன். நான் உண்மையிலேயே 100 வருடத்திற்கு மேலே உள்ள பனைகளை நேரடியாக பார்த்துருக்கேன். எங்கே அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் மம்சாபுரம்னு இருக்குது. ரொம்ப பழமையான அந்த தென்மேற்கு வெஸ்டர்ன் காட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற 120 வருஷ பனைகள்லாம் நிறையா பார்த்துருக்கேன். இப்போ இந்த டிஎன்ஏ தொகுப்பை கண்டுபிடிச்சிருக்கதா மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அதில் சில செய்திகள்லாம் அந்த ஜீன் தொகுப்பை மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஜீன் தொகுப்பு இருக்குது. அந்த ஜீன் தொகுப்புகளை அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிர்வகிக்கிறதுக்கு இன்னொரு இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாக இருக்குது. நம்மளுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த டிஎன்ஏ தொகுப்பு சீக்வன்ஸை பனை மரத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கோகனட் பாம் இருக்குது, அதாவது
தென்னை மரங்கள் இருக்குது. தென்னை மரங்களுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து பனை வாரி அமைச்சிருக்கிற மாதிரி தென்னை மரங்களுக்கும் ஆராய்ச்சி மையங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 15க்கும் மேற்பட்ட வெரைட்டியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் என்னென்னா டுவார்ஃப் வெரைட்டி, ட்ராட் ரெசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா, தென்னை மரங்கள் குட்டை மரங்கள் அப்படி கண்டுபிடிச்சி கையில் கொடுக்கும்போது நோய்களையும் சேர்த்து கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது தென்னை மரங்களை போல இது வந்து நாட்டு மரங்களை நம்ம வந்து தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு வருது. ஆராய்ச்சி மையங்கள் குட்டை ரகம் பண்ணுறோம், சீக்கிரம் வந்து காய்ப்புக்கு வர்ற மரம் பண்ணுறோம், இது வந்து தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த நாட்டு பனை மரங்கள் வந்து 120 வருஷம் வரைக்கும் வாழுது. தென்னை மரம் எப்படி இருக்குது, 3 வருஷத்தில் காய்ப்புக்கு வருது, 30 வருஷத்தில் உயிர் விட்டுருது. அப்போ பனை மரங்களை காக்கணும்னா நீங்கள் பாசிட்டிவாக இந்த டிஎன்ஏ வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ மரபணு கண்டுபிடிக்கிறதுனால பனை மரத்துலேருந்து ஒரு 32,000 புரதக்கள்கள் கண்டுபிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இது மூலமாக வந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய வழியையும் கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒரு நல்ல விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நல்ல விஷயங்கள் இருந்தால் நம்ம தெளிவுபடுத்துங்கன்னு தான் சொல்கிறோம். நல்ல விஷயங்கள் இருந்தால் நம்மளோட சந்தோஷப்படுறது யாராக இருக்க போகிறா? இப்படி இப்போ இன்றைக்கி தென்னை மரத்தை வந்து ஒரு ஃபைன் எக்ஸாம்பிளாக நான் வந்து டிப்பிக்கல் எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். அது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பொள்ளாச்சி ஏரியாவில் என்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் பேசுகிறாங்க, தென்னை மர விவசாயிகள் நோய் தாக்கு பிடிக்க மாட்டேங்குதியா, போதுமான தண்ணி கொடுக்க முடியல, மகசூல் இல்லை, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி தென்னை மரங்களை அழிச்சிட்டு பனை மரங்களை போடுறாங்க. ஏன்? அப்போ தென்னையில் 1008 பிரச்சனை நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல. இப்போ நாட்டு ரகத்தை தொலைச்சிட்டோம்ல. இன்றைக்கும் நிறைய இடங்களில் நாட்டு ரக தென்னை மரங்கள் இருக்குது. கஜா புயலில் தப்பிச்சதே நாட்டு தென்னை மரங்களும் பனை மரங்களும் மட்டும்தான். அது 100 வருஷத்துக்கு நிற்கிதே, பலன் கொடுக்குதே. நீங்கள் கண்டுபிடிச்ச ஹைபிரிட் எதுவுமே அப்படி இல்லையே. 25-30 வருஷத்தில் பலன் குறைஞ்சிருதே. அப்போ நல்லது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். பனை மரங்கிறது ஒரு கற்பக விருட்சமாக வேர் முதல் அடி இலை வரை வந்து பயன் தரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த காலத்தில் குட்டரகமாக வளர்த்தாலும் நீடித்த ஆயுள் இல்லை. இதனால் பல இடர்பாடுகள் ஏற்படுது, சைடு எஃபெக்டாக வந்து நோய் தாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சத்தியம் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து பாஸ்கரவேலு.